சத்யா, கிளம்பு போலாம். ஒரு இடத்துக்கு போகணும், டக்குன்னு கிளம்பு. எங்க அர்ஜுன் மாமா வந்தீங்க, வந்ததும் டக்குன்னு கிளம்பு அப்படின்னா எங்க? ஃபோன்லயும் ஒரு வார்த்தை கூட சொல்லல போகணும் வைக்கணும்னு. வந்த உடனே கிளம்பு கிளம்புன்றீங்க. எங்க போகணும்? அஞ்சுக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்ன குழந்தை? பொண்ணு. பொண்ணா? சரி சரி. அதான் பாக்குறதுக்கு தான். நீங்க போயிட்டு வந்தா பத்தாதா, நானுமா கூட வரணும். போயிட்டு வாங்களே. சத்யா, என்ன நீ பேசுற? யாரோ ஒருத்தவங்கள பார்க்க போற மாதிரி நான் மட்டும் போய் பார்க்க முடியுமா குழந்தை பிறந்தவங்கள? அருணுக்கு தங்கச்சி, அருண் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு. நான் மட்டும் எப்படி சத்யா போய் பார்ப்பேன்? கிளம்பு. ரெண்டு பேரும் போயிட்டு ஏதாவது ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலாம். டக்குன்னு கிளம்புறியா? இல்ல அர்ஜுன் மாமா, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. வரதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நீங்க மட்டும் போயிட்டு வாங்களே. என் தங்கச்சி கூடயும் நான் சண்டை போட்டுட்டேன் வேற. அவகிட்டயும் நான் பேச மாட்டேன். பேசாதப்ப அங்க போறது எனக்கு என்னமோ போல இருக்கு. நீங்க போயிட்டு வந்துருங்களேன். என்னம்மா இருக்கு? இல்லை என்னம்மா இருக்குன்னு கேட்குறேன். வா சத்யான்னா கேட்க மாட்டேங்கிறா. கிளம்பு போலாம். அப்படியே உன் தங்கச்சி கூட பேசாம இருக்க போறியாக்கும்? பேசதானே செய்வ என்னைக்கா இருந்தாலும். பேசாம இருக்க போற மாதிரி பண்ற. இப்படி ஒதுங்கி ஒதுங்கிட்டு போனா அப்புறம் என்னைக்கு தான் சேர்றது, என்னைக்கு தான் பேசுறது? என்னமோ நீயும் உன் தங்கச்சியும் புதுசா சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி பண்றா. சொல்லு. எப்பவும் நடக்கிறது தானே. நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து எத்தனையோ டைம் பார்த்துட்டேன். நீங்க இப்படிதான் அடிச்சுப்பீங்க சேர்ந்துப்பீங்க, அடிச்சுப்பீங்க சேர்ந்துப்பீங்க. என்னமோ அதிசயமா இன்னைக்கு தான் மேடம் கோவப்படுற மாதிரி பண்ணிட்டு இருப்ப. கிளம்புனா கிளம்பு, சும்மா அதை விட்டுட்டு. அதுக்குன்னு கொஞ்சம் கூட அக்கான்னு மரியாதை இல்லாம அவ பண்ணிட்டா. பாவம் சத்யா சோனி. தேவையில்லாம சோனி மேல பழிய தூக்கி போடாத, சரியா? என்ன பண்ணிட்டா அவ? அவ பேசுனதை விட நீ தான் ஓவரா பேசுன, தெரியும்ல. இப்ப என்ன உங்களுக்கு? நான் அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு வர முடியாது. நீங்க போயிட்டு வர்றதுன்னா வாங்க, இல்லைன்னா என்ன ஆளை விடுங்க. நான் வரல உங்க வீட்டுக்கு. வீட்லயா ஹாஸ்பிட்டல்லையா? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களா? பிறந்தது எப்போவா? முந்தா நாள். சொல்லல நீங்க என்கிட்ட? சோனி சொல்லியிருப்பான்னு நினைச்சேன். சோனி கூட பேசுறதே இல்லைங்கிற. சோனி சொல்லியிருப்பான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? பேசவே மாட்டீங்களா சுத்தரவே? உங்க அம்மா சொல்லல? இல்ல, அதுவும் சொல்லல. அப்போ உனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதா? நான் தெரியும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் சொல்றதுக்கும். யாருமே உன்கிட்ட சொல்லலையா அப்போ? சரி சரி, எனக்கு இப்பதான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. போய் பார்க்கவே இல்லை. கூட அவன் கால் பண்ணான். அப்போ கூட நான் கேட்டுட்டு சரியோ பார்க்கலேன்னு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. சரி கிளம்புனா போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். நிஜமா எனக்கு தெரியாது. நீங்களும் ஒரு தடவை கூட சொல்லல, அவளும் சொல்லல, எங்க அம்மாவும் சொல்லல. யாருமே என்கிட்ட சொல்லவே கிடையாது. நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அடச்சி, உன்னை போய் நான் கூப்பிட்டேன் பாரு. எது சொன்னாலும் அப்படியே அகராதித்தனமா பேசுறது. திமிரு போறேன். அர்ஜுன் மாமா, இப்ப என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லல ஆத்தா. ஏதோ திமிரு அப்படி இப்படின்ன மாதிரி இருந்துச்சு. கேட்டுருச்சா காதுல? கேட்டுச்சாவா? சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு போறீங்க. இருக்கட்டும். சப்பா. திமிராம்ல. திமிரு காட்டுனா தெரியும் இவருக்கெல்லாம். ஆமா, அது விக்கியோட குழந்தை இல்ல. எப்படியோ குழந்தைய அப்பார்ட் பண்ணாம பெத்தெடுத்துட்டா அஞ்சு. சோனி, என்ன நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி இருக்கு? அதுவும் காலையிலே. அப்புறம் கனகாம்பரம்லாம் சைட்ல தொங்குது. அழகா இருக்கே. என்ன நக்கலா? அப்புறம்னா நக்கலான்னு கேட்டேன். அது எவ்வளவு அழகா இருக்கு என் கொண்டையில இருக்குது. சூப்பரா இருக்கு சோனி. நான் நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். ஏதோ நல்லா இல்லைன்னு சொன்ன மாதிரி இப்படி திட்டுறா. ஏதோ நக்கலா பேசின மாதிரி இருந்துச்சு. நாட்டுக்கோழி குழம்பா காலையிலே மாமா போய் வாங்கிட்டு வந்தாங்க. அஞ்சுக்காக தான். அஞ்சுக்காகன்ற? காரமா இருக்கு. அவ இந்த மாதிரி டைம்ல காரமா சாப்பிடலாமா? யார் சமைச்சது? ஷீலாக்கா. அஞ்சுக்கு தனியா சூப் மாதிரி வச்சிருக்காங்க. கொஞ்சம் அந்த சூப் எனக்கு எடுத்தாங்க. அஞ்சுக்கு மட்டும் தாங்க வச்சிருக்காங்க, உங்களுக்கெல்லாம் இல்ல. கொஞ்சோண்டு கூடுவேன், குடிச்சு பாக்குறேன் நல்லா இருக்கான்னு. அதான் உங்களுக்கு குழம்பு வச்சிருக்கேன்ல, அவளுக்கு மட்டும்தான் கொஞ்சமா வச்சிருப்பாங்க. அவன் நான் இப்போ மதியத்துக்கு நைட்டுக்கெல்லாம் சாப்பிடணும்ல. 10 மணிங்க அதை தின்ட்டா பாவம்ல. இன்னொரு நாள் எதுவும் உங்களுக்கு சூப் வச்சு தரேன், குழம்பு சாப்பிடுங்க. ஒரு அரை டம்ளர் தாடி. அரை டம்ளர் தர்றதுக்கு இவ்வளோ இது பண்றா? ஏண்டி, அரை டம்ளர் கொடுக்க கூடாதா? சூப்புன்னு ஆசையா இருக்கு. அரை டம்ளர் தானே கேக்குறேன். சப்பா, சொல்லியிருக்கவே கூடாது உங்ககிட்ட. நான் பட்டு உங்கள்ட்ட எடுத்து கொடுத்துட்டேன்னா யார் எடுத்து குடிச்சது?
எவர் எடுத்து கொடுத்துச்சு காணும் வைக்குது அப்படின்னு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா என் மேல பழி தூக்கி போடுறதுக்கா? ஐயோ பெரிய பழிதான் உன் மேல வந்து சேரப்போகுது. போய் எடுத்துருவோம். ஏலே என்னடா அவளை பிடிச்சி மிரட்டு உசுப்பிட்டு இருக்க? மா 5க்கு தனியா சூப் வச்சீங்களா? ஆமா. அரை டம்ளர் தாம்மா கேட்டேன். கொஞ்சோண்டு குறி டேஸ்ட் பார்க்கன்னு முடியவே முடியாதுங்கிறா. என் அரை டம்ளர் கொடுக்க கூடாதா? நிறைய வைக்கலையா நீங்க? கொஞ்சமா தான் வச்சிங்களா? ஏலே எல்லாருக்கும் குழம்பு நான் தான் வைக்க சொன்னேன். எல்லாரும் குழம்பு ஊற்றி தின்னுக்குருவோம். அவள் வந்து இப்போதான் குழந்தை பெத்த உடம்பு, இதனால காரமாக வேணான்னு அவளுக்கு சூப்பு மாதிரி வைக்க சொன்னேன். ஏன்டா ஏடி அவனுக்கு தான் அரை டம்ளர் கூடுவே, அவன் தான் கேட்குறான்ல. அத்தை கொஞ்சமாக இருக்கு, அவள் இப்போ சாப்பிடணும், மதியத்துக்கு ஆசைப்படுவா, நைட்டுக்கு சாப்பிடணும், மீதி இருந்தால் நாளைக்கு கூட சாப்பிடுவா. இவருக்கு கொடுத்துட்டு அரை டம்ளர் கேட்பாரு உங்கள் பையன், நல்லா இருந்துச்சுன்னா திருப்பி கொண்டு வாடிம்பாரு. போங்க தங்கிட்டு. ஆத்தி ஏண்டி என் பிள்ளை சூப்பு கேட்டு ஆசைப்படுறான், உனக்கு எடுத்து தர முடியலையா? இறாப்பு நான் எடுத்துட்டு வரேன். போமா பாத்தியாடி, இதுதான் பெத்த மனசு. பிள்ளை ஆசைப்படுறேன்னு பெத்த மனசு துடிக்குது, அதுக்கு மனசு கேட்கல. அதுலயும் துணூண்டு எடுத்தான் தாரண்டான்னு ஓடுது. நீயும் தான் இருக்கியே. இதாண்டி கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த ஆத்தாவுக்கும் உள்ள வித்தியாசம். சரிதான்ப்பா சரிதான். அவங்க எடுத்து கொடுத்தா அது வேற, இதுவே நான் எடுத்து கொடுத்தேன்னா அது வேற. எல்லாம் இருக்கு, அதுலயும் வித்தியாசம் தெரியுதா? பேசாம சாப்பிட்டு கிளம்பு. சரிதான் போடி. வந்துட்டான் இப்பதான் வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டு. எதனா சொல்லி போடுவேன் பாத்துக்க. எனக்கு ஒரு பீஸ் கொடுறா. என்னாடி ஏங்க போங்க வாங்கன்னு இவ்வளோ நேரம், இப்ப என்னடான்னா எனக்கு ஒரு பீஸ் கேட்டுட்டு இருக்க? பாவம் நாலு என் புருஷ திங்கட்டுமே நினைச்சு எடுத்துட்டு வந்தா வார வாய் பேசிட்டு இருக்க. கூடு. சரி 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 சரி. வாய் அடிச்ச தட்டுல ஒரு பீஸ் இருக்காது பாத்துக்க. ரூம்குள்ள யார் போறதுன்னு பாரு. அதுவா சரவணா அண்ணா. மாப்பிள்ளையா இங்க உட்காந்துருக்க தெரியாம ஓடுறாரு உள்ள. பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க வந்திருப்பாரு, உன்னை எதுக்கு பார்க்கணும்? பரவாயில்லையே, உள்ள கூட வராம அப்படியே ரூம்க்கு வர்றாரு. அதான் சொல்லிட்டோம்ல, அவருக்கு பொண்டாட்டி பிள்ளை மேல பாசம் அதிகம். அதான் நீயா இருந்தா வருவியா? ஏய் ஓரா பேசாத, பிச்சு போடுவேன். பிப்ப ஆளை பாடுறா. சரி சரி சாப்பிடு. என்னடா தங்க அப்படி பாக்குற? உனக்கு ட்ரெஸ் கியூட்டா இருக்கு தெரியுமா? அழகழகா இருக்குடா. உனக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா அம்மா போட்டு பார்த்து பார்த்து ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். கியூட்டா இருக்குடி தங்க மயில் உனக்கு. என்னடி அப்பு? சிச்சி சிச்சி சிச்சி. என்னடி என்ன அம்மா பொண்ணு ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? வாங்க சார், உங்களுக்கு வர்றதுக்கு இதான் நேரமா? என்னப்பா பண்றது, வேலை பிஸி. பொண்ணு என்ன பண்றாங்க? ஏய் கொஞ்சம் திருப்பி போடுடி, எனக்கு தூக்கவும் பயமா இருக்கு. ப்ளீஸ் 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 இந்த பக்கம் திருப்பி போடு, அவளை பார்த்து நான் பேசணும். இருங்க உங்க அப்பா உன்னை இந்த பக்கம் திருப்பி போட்டு உன்னை கொஞ்சணுமா, உன்கிட்ட பேசணுமா, திரும்பி படுத்துக்கோரியா? திரும்பி படுத்து உங்க அப்பாவை பார்த்துட்டு இரு, உங்க அப்பா உன்கிட்ட பேசுவாரு. என்னடா? ஹாய் ஹலோ டேடி பாருங்க. டேடி உங்களுக்கு தெரியலனா? அஞ்சு என்னடி அழகா பாக்குது குழந்தை, தெரியுதா எல்லாரையும்? லூசே, அது இப்போ அப்படிதான் பார்க்கும். எங்காவது பார்த்துட்டு இருக்கோம் குரு 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 குருன்னு. நம்மளை தான் பார்க்குறோன்னுலாம் அதுக்கு தெரியாது, கொஞ்ச நாள் ஆகணும். அப்பா தெரியலனாடா உனக்கு? அப்பா அழகா இருக்கனா? உனக்கு எப்படி இருக்கேன் அப்பா? பாசமா அப்பா அப்பான்னு எப்படி பேசுகிறாங்க. லைஃப் லாங் இப்படி இருந்தால் ஓகே தான். ஆனால் இடையில அந்த விக்கியும் ஆர்த்தியும் வேற குழந்தை கேட்குறாங்களே, அந்த விஷயத்த இவர்கிட்ட நான் எப்படி பேச போகிறேன்னு வேற தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சொல்லுவோமா இப்போவே? சொல்கிறதா நல்லது. ஏங்க சொல்லு. என்ன ட்ரெஸ் கியூட்டா இருக்கு? அஞ்சு யாரடி இந்த ட்ரெஸ் எடுத்தது? அழகா இருக்கு. இரு ஒரு நிமிஷம். சப்பா பைக்லயே வச்சுட்டு வந்துட்டேன் பாரு. இரு என்னது என்ன வச்சுட்டு வந்துட்டீங்க? நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த எடுத்துட்டு வந்துடுறேன். என்னது? வெயிட் பண்ணு வரேன்னு. ஓகே. என்னவா இருக்கும் தெரியல, வரட்டும். எப்படி இந்த விஷயத்த சொல்ல போறேன்னே தெரியல, பார்க்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் தான் வாங்கினேன். இதுக்கு நீ இவ்வளோவா? இது என்னங்க பேஸ்கெட் ஃபுல்லாக அப்படி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க? ஐயோ இவ்வளோ ஃப்ரூட்ஸா? எனக்கு ஃப்ரூட்ஸை கண்டாலே வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும். அதுக்குன்னு இவ்வளோ ஃப்ரூட்ஸாக வாங்கிட்டு வருவீங்க? ஏற்கனவே வரவங்க எல்லாரும், பாப்பா பார்க்க வரவங்க எல்லாருமே வாங்கிட்டு வந்து தாராங்க தெரியுமா? இதில் நீங்கள் வேறையா? யாருங்க உங்களை இவ்வளோ வாங்க சொன்னது? சும்மா தேவையில்லாமல் இவ்வளோ வாங்காதீங்க. இருக்கட்டும், இதனால என்ன, ஃப்ரிட்ஜில் போட்டால் டெய்லிக்கும் சாப்பிட்டு போகிறது. அப்புறம் ஏதோ சொல்லணும்னு சொன்னியா அஞ்சு, என்ன விஷயம்? ஏங்க ஒன்றும் இல்லை,
முக்கியமான விஷயத்த பற்றி பேசணும். ஆனால் இதை கேட்டு நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே ஓகே சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விக்கி ஹாஸ்பிட்டல் வந்தாங்க பாப்பாவை பார்க்க. ஏய் என்ன சொல்ற? விக்கினா அவன் ஓ பாஸ்ட் லைஃப்ல அவனா பாப்பா பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்தானா? ஆமா, அவனுக்கு எப்படி தெரியும் குழந்தை பிறந்திருக்க விஷயம்? அதை பத்தி அவனுக்கு எப்படி தெரியும்? சொல்லு அஞ்சு, அவன் எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தா பாப்பா பார்க்க? அவனுக்கு குழந்தை பிறந்தது எப்படி தெரியும்? சொல்லு. பதறாதீங்க. ஏங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. பதறாதீங்க. அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அவன் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். அப்போ நம்ம பாப்பாவை பார்த்துருக்கான். அவன் ஃபேஸ் கட் மாதிரியே இருக்குல்ல பாப்பாக்கு. அதனால அவன் போய் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கான். அவன் விக்கி உடனே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க பார்க்கறதுக்கு. ஆமாம், நிஜமாதான். நேற்று நான் உங்ககிட்ட நேரில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலான்னு நான் ஃபோனில் எதுவுமே ஷேர் பண்ணலை. அஞ்சு விளாடுறியா? அவன் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான், பாப்பாவை எப்படி பார்த்தான்? அவனுக்கு நம்ம பாப்பான்னு எப்படி தெரியும்? நீ உன்கிட்ட பாப்பா இருந்திருக்கும், அவன் ஃப்ரெண்டு எப்படி பாப்பா பார்க்க முடியும்? சொல்லு அஞ்சு, ஃப்ரெண்டுக்கு எப்படி தெரியும் உனக்கு தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு? எனக்கு டவுட்டா இருக்கே, இது நம்புற மாதிரி எனக்கு தெரியலையே. ஏங்க அதையும் நான் கேட்டேன். வெளியில் நேர்ஸை மட்டும் தூக்கி விடுத்து கொடுக்கறதுக்காக தூக்கிட்டு வரும்போது பார்த்தாங்களாம். பார்த்துட்டு உள்ளே எட்டி பார்த்தாங்க, நான் உட்காந்துருந்தேனா. ஓ, என்ன நல்லா தெரியும் அவன் ஃப்ரெண்டுக்கு. அதை வச்சு தான் போய் சொல்லியிருக்கிறான். நிஜமா. அஞ்சு ஒரு நிமிஷம், ஆ, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. அந்த விக்கிட்ட ஃப்ரெண்டு சொல்லி தான் தெரியுமா, இல்லை நீ எதுவும் அவங்கிட்ட? நான் எதுவும்னா புரியல எனக்கு. என்ன சொல்ல வரீங்க? நான் எதுவும் அப்படின்னா அப்போ அவங்கிட்ட சொன்னது நான் தான் அப்படிங்கிறீங்களா? சொல்லுங்க, நான் தான் அவங்கிட்ட சொன்னேங்கிற மாதிரி சொல்லுவீங்க போல. சொல்லுங்க, நான் தான் அப்போ அவங்கிட்ட சொல்லி வர சொன்னேன்னு சொன்னீங்களா? நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. நான் தான் சொன்னேங்கிற மாதிரி சொல்றீங்க. சொல்லுங்க சரவணா. இல்லை அஞ்சு, ஃப்ரெண்டு எப்படி ஹாஸ்பிட்டல் வந்தான்ற, அவன் போய் சொல்லி அவன் வந்தான்ற, குழந்தை பிறந்த விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே அவன் லைஃப்பில் பெரிய பிரச்சனை அவன் தான். அதை முடிஞ்சிருச்சுன்னு ஒரு இதில் நான் சொல்லிட்டே இருந்தேன். இடையில கூட சொன்னேன், இந்த பிள்ளையால பிரச்சனை வரும், இந்த பிள்ளையால அவன் திருப்பி பிரச்சனை பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான். வந்துட்டானா வந்துட்டானா வந்துட்டானா